கல்யாணம் ஆஹா நலங்கு கல்யாணம். புக்காம் பிறந்தாம் மனுஷால் எல்லாம் ஒன்னா சேருங்கோ ஆஹா ஒன்னா சேருங்கோ. ஓஹோ மாப்பிள்ளை ஒன்று தானா. இது நாள் வரலும் இல்லை, இது நாள் வரலும்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாடல் தான் வந்திருக்கு சார். 5/8 இருக்கிற முதல் காதல் பாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட என்ன இது இது வந்து நார்மலாக வந்து நிற்காது. அந்த நம்ம வந்து அழகு மலர் ஆட அப்படின்ற மாதிரியான ஒரு ரௌத்ரம் இருக்கக்கூடிய ஒரு பாடலுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாம். ஆகாயம் திறந்ததென்று ஆனந்தம் மறந்ததென்று ஜெயில் வார்த்தை முடிந்ததென்று குயில் கூட்டம் பறந்ததென்று எக்ஸாமின் பேப்பர் வைத்து டிஸ்டிங்ஷன் வாங்கி வைத்து தானன் நீ நன்னரானன் விம்மோவை 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 ஸோ இந்த மாதிரி ஒரு சாங் வந்து ஒரு அந்த ஒன்று அவர் கமல் சார் வந்து இதை கேட்டு தான் வந்து எனக்கு வந்து நலதமைந்தி படம் அந்த சான்ஸ் கிடைக்கிறது பெரிய வாய்ப்பாக இருந்தது. நிச்சயமா. வெரைட்டிஸ் எத்தனை வெரைட்டிஸ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக மனோ, நான் வந்து ஒரு கொஞ்சம் பாட்டுகளில் கூட எழுதுறது உண்டு. என்னுடைய பாடல்கள் கொஞ்சம் எழுதுவேன், எல்லாம் பண்ணுவேன். மௌலி சார் வந்து என்னுடைய ஒரு 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 டிவோஷனல் நம்பர் ஒன்று கேட்டு இந்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார் படத்துக்கு. அந்த பாடல் தான் வந்து இந்த திருமாங்கல்ய தாரணமாச்சு நலங்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று. திருமாங்கல்ய தாரணமாச்சு நலங்கு கல்யாணம் ஆஹா நலங்கு கல்யாணம். ஓஹோ தேங்காய் உருட்டி அப்லாம் தட்டி நலங்கு கல்யாணம் ஆஹா நலங்கு கல்யாணம். புக்காம் பிறந்தாம் மனுஷால் எல்லாம் ஒன்னா சேருங்கோ ஆஹா ஒன்னா சேருங்கோ. ஓஹோ மாப்பிள்ளை ஒன்று தானா ஆஹா நன்னா சேருங்கோ ஓஹோ. இது வந்து இந்த ஆஹா ஓஹோ சாங் அப்படின்னு. வெரி குட். இந்த ஆக்சுவலாக வந்து இது வந்து இதில் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு ஒன்று இருந்தது. என்னென்னா இது வந்து ஐயப்பன் சாங் நான் பண்ணினது. சரிங்க. அது நானே எழுதியிருந்த பாடல் வந்து சபரிமலை காட்டுக்குள்ள இருக்கான் ஐயப்பன் ஆஹா இருக்கான் ஐயப்பன். சரணம் என்று சொன்னா போதும் அருள்வானையப்பன் ஆஹா அருள்வானையப்பன் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லு பாட்டு ஸ்டைலில் பண்ண பாடல். அதுக்கப்புறம் தான் இந்த நலதமைந்தின்னு சொன்னானா இதெல்லாம் மீறி அந்த என்ன இது என்னதுன்ற ஒரு பாடல். அந்த சாங் வந்து நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு பெரிய பேர் கொடுத்து வந்திருக்கு. அது என்ன இது என்ன இது என்னை கொல்வது என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது. என்ன இது என்ன இது என்னை கொல்வது என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது. புதிதாக ஏதோ நிகழ்கின்றதோ புரியாமல் நெஞ்சம் நெகிழ்கின்றதோ. நாடி எங்கும் ஓடி ஒரு கோடி மின்னல் கோலமிடுதோ. காற்றடித்து அலைவதில்லை காதலர்கள் தான் சாட்சியென நிற்கிறது தாஜ்மஹல் தான். கல்லறையில் உறங்கும் அந்த காதல் என்பது கண்ணுறக்கம் நீங்கி இங்கு கண் விழித்தது. இனி வரும் இரவெல்லாம் சீனத்தின் சுவரை போல் நீளலாம். உனக்கு தான்
பிறந்தவள். காதல் திறந்தால் காவல் கடக்கும், போட்டு வைத்த கூட்டுக்குள்ளே காதல் என்று நின்றதில்லை. என்ன இது என்ன இது என்னை கொள்வது என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது? புதிதாக ஏதோ நிகழ்கின்றதோ, புரியாமல் நெஞ்சம் நிகழ்கின்றதோ. நாடி எங்கும் ஓடி ஒரு கோடி மின்னல் கோலமிடுதோ. ஃபென்டாஸ்டிக். அதாவது ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் தரக்கூடிய ஒரு பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சரணத்தில் அந்த அந்த ஹை நோட்டுக்கு போகும்போது என்ன பியூட்டி. இந்த பஞ்சமத்திலேருந்து மேல் பஞ்சமம் வரைக்கும் அந்த ட்ராவலிங் இல்லை, அது சஸ்டைன்லேருந்து கீழே வந்து பியூட்டிஃபுல். ஒரிஜினலாக வந்து நான் மூச்சு இல்லாமல் நான் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, வாலி சாரோட வார்த்தை வந்து இனிவரும் இரவெல்லாம் சீனத்தின் சுவரை போல் நீளலாம் அப்படி இருந்தது. ஸோ அந்த பாடல் அந்த லைன் வரும்போது நான் நீண்டு ஐ சஸ்டைன் பண்ணி ஆகணும். ஸோ தட் இஸ் த ரீசன். அது அது என்ன பியூட்டி கொடுத்தது சார். நிச்சயமா அந்த ஒரு லைன் இன்னொரு வாட்டி. இனி வரும் இரவெல்லாம் வா சீனத்தின் சுவரை போல் நீளலாம். ஃபண்டாஸ்டிக். அந்த 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 சொல்லும் ஏதோ கெஞ்சி சொல்கிற மாதிரி அந்த பிச்சிலையும் அவ்வளோ மெலடி. இன்னொரு முதல் இந்த பாடலில் இருக்குது. இது நாள் வரலும் இல்லை, இது நாள் வரலும்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாடல் தான் வந்திருக்கு சார். 5/8 இருக்கிற முதல் காதல் பாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட என்ன இது இது வந்து நார்மலாக வந்து நிற்காது. அந்த நம்ம வந்து அழகு மலராட அப்படின்ற மாதிரியான ஒரு ரௌத்ரம் இருக்கக்கூடிய ஒரு பாடலுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாம். ஸோ இந்த பர்டிகுலர் சாங் வந்து கம்ப்ளீட்லி மெலோடியஸ். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தான் வந்திருக்கு, அதுவும் நான் பண்ண பாடல் தான். அது தெலுங்கில். கிரேட். அது 1990 பண்ணேன் அந்த சாங். அது சார் அது வந்து నా మనసులో గుసగుసే తెలియదా తమరికి ననని ననని నానననా ననననా నానాని నానా నానాననా నానాని నానా ననననా 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 తరరరరరరరా రిరిరిరా రి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 . மெலடி. என்ன பொறுத்த கர்நாடிக் இசை கற்றுக்கிட்ட நீங்கள் எந்தெந்த ராகங்களில் மோஸ்ட்லி கம்போஸ் செய்ய விரும்புவீங்க? எந்தெந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எந்தெந்த ராகத்தில் நிறைய பாடல்கள் செஞ்சுருக்காங்க? எந்த டைப் ஆஃப் சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பாடல்கள்? எனக்கு தெரிஞ்சு மோகன ராகம் அல்லது கல்யாணி, அந்த சங்கராபரணம் தான் நிறைய மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க தோணுது. மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனமும் நிறைந்தது நினைவாலே, பொழுதும் விடிந்தது கதிராலே மலர்கள். இது மாமாவோட சாங்கு. இது சினிமாவில் வந்து இந்த மோகன ராகம் பேஸ் பண்ணி இருக்கு. பட் அதில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணுவார்னு, நனனா நீ நனா நீ நனே, அந்த மா வந்து திடீர்னு வந்து இங்கே தொட்டு they create some new touches to that raga itself. ஆமாம். ராகம்னு எடுக்கக்கூடாது, அந்த ராகத்துலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வேற ஒரு ஸ்வரத்தையும் அவங்களால வந்து சினிமாவில் தான் அந்த ஃப்ரீடம் இருக்குது. கிளாசிக்கல் மியூசிக்லேருந்து விடுபட்டு அதுக்குள்ளே என்ன ஒரு புது ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான்னா அது சினிமா சங்கீதத்தால் தான் முடியும். இப்போ நான் வந்து ஒரு இதுக்கு உடன்பட்டு நான் வந்து இப்போ ஒரு பாடல் ஒன்று நான் பாடுறேன். சரிங்க. திருவருள் தர வருவாய் அழகனே முருகனே, திருமகள் உரை திருமால் மருகனே குழகனே,
கருணையாலடியவர் கலிதகர் பரமனே குரு பராசரவண பரசிவ குமரனே திருவருள் தர வருவாய் அழகனே முருகனே திருமகள் உரை திருமால் மருகனே குழகனே